வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஈரானில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள், பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் இது எல்லாமே நரகமாக மாறிடும் அப்படிங்கிற எச்சரிக்கையை ட்ரம்ப் விடுத்திருக்காரு. இதெல்லாம் கேள்விப்பட்ட ஈரான் சும்மா இருக்காமல் இஸ்ரேலுடைய பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் இருக்குல்ல, அதை அடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. என்னையா நடக்குது நாட்டில் அப்படிங்கிற அளவுக்கு தான் சில சம்பவங்களை ஈரான் தன்னுடைய இந்த 90th வேவ் இருக்குல்ல, அதில் சில வாசகங்களை எழுதி வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது எல்லாத்தையும் தாண்டி இந்த F-15 போர் விமானியை மீட்டுட்டாங்கன்னு பெருமையோடு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, ஈரானில் இந்த வனத்துக்குள்ளே வாழ்வாங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு ஈரானியர் ஒருத்தர், வயசானவர், என் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி மாதிரியான ஷோல்டரில் வச்சு அட்டாக் பண்ணக்கூடிய அந்த மிசைல் மூலிமா தான் நான் அமெரிக்காவினுடைய பிளாக் ஹாக் அப்படிங்கிற அந்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தினேன் அப்படின்னு பேட்டியே கொடுத்துருக்காரு. அது தொடர்பான காட்சிகள்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பராக டிசைன் பண்ணி அழகாக கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப்பு. நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 72907991. ப்ளூம்பர்கினுடைய செய்தி அறிக்கையின்படி நான் கூட ஏதோ 1-2 மிசைலை வச்சு தான் விளையாட போகிறாங்க அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் நிலைமை வேறு மாதிரியாக இருக்குது. இந்த அறிக்கையை பார்த்த உடனே இந்த ஜாசிம் ER அப்படிங்கிற ஏவுகணையை ஏகப்பட்ட ஏவுகணைகளை குவிச்சுக்கிட்டு இருக்காங்களாம். இது ஒரு டைப் ஆஃப் க்ரூஸ் ஏவுகணை. அதை பற்றிய விளக்கங்கள் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பட் இது அமெரிக்கா ஏகப்பட்டதை வாங்கியிருக்காங்க. UAE கொடுத்ததையும் திருப்பி வாங்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. இதை வச்சு ஈரான்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று காட்ட முடியும் அப்படின்னு அமெரிக்கா நம்புகிறாங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை டைரக்டாக யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஈராக்குக்கு புதியதொரு சலுகை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஈராக்கினுடைய தேசத்துக்குள்ளே தான் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கிரவுண்ட் ட்ரூப்ஸு டைரெக்டாக US மிலிட்ரி அங்கேருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி. அவங்க ஈரானுடைய எல்லைக்குள்ளே தான் வந்தாகணும். அப்படி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மரணம் நிச்சயம் அப்படிங்கிற அது தொடர்பான மிரட்டல்களும் ஈரான் சைட்லேருந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி செவ்வாய்க்கிழமை ஈரானுடைய பாலங்கள், எரிசக்தி நிலையங்கள் மீது ஒரு பெரிய அட்டாக்கை நடத்த போகிறேன் அப்படின்னு இப்போது ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்கார். 10 நாள் கெடு கொடுத்தாரு. அதற்கு பிறகு 2 நாளில் டூரேஷன் மாற்றினார். இப்படி தொடர்ச்சியாக 48 மணி நேர கெடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த நாட்கள் தான் அதிகமாகிட்டே போயிட்டு தவிர அவர் ஒன்றும் பெருசாக செஞ்சதாக எதுவும் ரெக்கார்டு இல்லை. இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் அவர் ஒரு பெரிய சம்பவம் ஒன்று செய்ய போகிறேன் அப்படிங்கிறத மிரட்டி விட்டுருக்காரு. இதற்கு ஈரான் சைடில் இருந்து வா வந்துப்பார், உன்னுடைய வீரர்கள் தான் இறந்து போவாங்க, நரகத்தை நானும் காட்டுவேன் அப்படிங்கிறத அவங்களும் மிரட்டி விட்டுருக்காரு. நெதன்யாகு இப்போ இந்த 2 விமானிகளை மீட்டது தொடர்பாக இப்போ ட்ரம்ப்புக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. அதாவது என்னுடைய சகோதரனையை நான் இழந்தேன், அப்படிப்பட்ட ஒரு துன்பமான நிகழ்வுலாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு, நீங்கள் ஒரு வெற்றி வீரர், நீங்கள் வெற்றியின்கான முகவரி உங்களை தேடி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட்லாம் சொல்லி நெதன்யாகு இப்போ ட்ரம்ப்பை வாழ்த்தி வீடியோக்களை வெளியிட்டிருக்காரு. ஏற்றி விட்டு உடம்பு ரணகலமாக்க புரியடா குமரேசா அப்படிங்கிற அளவுக்கு தான் நெதன்யாகுவினுடைய ஸ்பீச்சை பார்க்கும்போது இருக்குது. ட்ரம்ப் இப்போ ஒரு உரை நிகழ்த்தியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இந்த பீட் ஹெக்டேத் அப்படிங்கிற நபர்கிட்ட பத்திரிகையாளர் கேள்வி கேட்டார். அந்த கேள்விக்கு ஹெக்டேத்தால் பதில் சொல்லவே முடியல. ஏன் முக்கியமான ஆஃபீஸர்ஸ் எல்லாத்தையும் பதவியை விட்டு நீக்கினீங்க அப்படின்னு கேட்கும்போது அது ட்ரம்ப்பினுடைய நலனுக்காக எடுத்தது, நாட்டு நலனுக்காக எடுத்தது அப்படின்னு. ஏன் பதவியை விட்டு நீக்கினீங்கன்னு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அது ட்ரம்ப் சொன்னார் அதனால் செஞ்சேன். யோ, பதவியை விட்டு நீக்கினேன், எதுக்காக நீக்கினேன், நீ தானே பொறுப்பு, நீ சொல்லியா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவர்கிட்ட பதிலே இல்லை. இப்படி தொடர்ச்சியாக பத்திரிகையாளர்கள் எழுப்பக்கூடிய கேள்விக்கு ஹெக்டேத் அவர்கள்ட்ட எந்த பதிலும் இல்லாமல் அவமானகரமான ஒரு மனிதராக அந்த இடத்துல காட்சியளிக்கப்பட்டார். நியோட் ஹோவாவ் அப்படிங்கிற வேதியியல் தொழிற்சாலை, அந்த இடத்துல இப்போது அதாவது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி மேலே ஈரான் ஒரு பெரிய அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. 90th வேவ், அதில் சின்ன குழந்தைகளுடைய ஃபோட்டோக்கள்லாம் அடங்கியிருக்கு. அதை வச்சு இந்த அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. அந்த மினாஃப் ஸ்கூலில் ஒரு 168 குழந்தைகள் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் வச்சு ஈரான் ஒரு பெரிய மிசைல் ஒன்று ரெடி பண்ணி அதை இந்த வேதியியல் தொழிற்சாலை மேலே ஏவியிருக்காங்க அப்படிங்கிற அந்த தகவலுடைய இருக்குது. இது வேவ் 90th வேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரானியர் ஒருத்தர் தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டி ஒன்று பார்த்தேன். ஐயா, நீங்கள் துப்பாக்கியை வச்சு ஏதோ ஒன்று சுட்டுட்டேன்னு சொன்னீங்களே, எங்கள்கிட்ட இப்போ தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்குறாங்க. இது ஈரானில் நடந்தது. அப்போ அவர் அந்த சுட்ட துப்பாக்கியும் கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் என் தலைக்கு மேலே அமெரிக்காவோட விமானம் பறந்துச்சு, அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க பிளாக் ராக் அப்படின்லாம் என்னென்னமோ சொல்கிறீங்க, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது,
பறந்துச்சு, நான் வந்து அது வேறு நாட்டு விமானங்கிறதுனால நான் அதை சுட்டேன் அப்படின்றாரு. எப்படிங்க சுட்டிங்க அப்படின்னு கேட்டால், அந்த விமானத்தினுடைய ஜன்னலை நோக்கி சுட்டேன் அப்படிங்கிறாரு. அது விமானமாக ஹெலிகாப்டரான்னு கூட அவருக்கு தெரில. பட் வந்து இந்த பிளாக் ஹாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்தியது ஐஆர்ஜிசி கிடையாது, ஒரு சாதாரண ஈரானியர், அதுவும் வயதான ஒரு ஈரானியர். ட்ரம்ப் மாதிரியான வயதான நபர்களுக்கு இந்த மாதிரியான வயதான ஈரானியரை வச்சு தான் ஈரான்காரங்க இப்போது ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. இது என்னப்பா இது ட்ரம்ப்புக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஃபர்கினோ பாசாவினுடைய பிரசிடெண்ட் உங்களுக்கே தெரியும், அவர் வந்து ஒரு முக்கியமான பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. ஃப்ரான்ஸ் நாடு உங்களுக்கு எதிரியா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஃப்ரான்ஸ் என்னுடைய எதிரி கிடையாது, ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய மக்களும் எங்களுடைய எதிரி கிடையாது, அவங்க ஆட்சியாளர்கள் தான் வந்து எங்களை அடிமையாக நினைக்கிறாங்க, எங்களோட சரிக்கு சமமாக இப்படி உட்காந்து பேசுகிறதுக்கு அவங்களுக்கு முடியல, எங்களை அடிமையாக நினைக்கிறாங்க, இப்போவும் கூட வாய்ப்பு இருக்குது, எங்களை அவங்க நண்பனாக நினச்சி சீட்டில் வந்து நீங்களும் உட்காருங்க நானும் உட்காரோம் பேசுவோம் அப்படின்னா நாங்கள் பேசுகிறதுக்கு தயார், அது அறிவார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, பலமான விஷயமாக இருந்தாலும் சரி, நாங்கள் தயார் தான் அப்படின்னு ஃபர்கினோ பாசோவினுடைய பிரசிடென்ட் இப்போ பேசியிருக்கார். ஈரான் இப்போது தன்னுடைய செயற்கைக்கோள் படக்காட்சியை முடக்கி வச்சுருக்காங்க. இது தொடர்பாக அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஈரானில் இப்போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே செயற்கைக்கோள் மூலிமா படம் பிடிக்கப்படுது, அது எல்லாத்தையுமே நிறுத்தி வைக்க போகிறோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு. இதன் காரணமாக தன்னுடைய வான்வெளியில் எந்த ஒரு புகைப்படமும் அவங்களுடைய அனுமதி இல்லாமல் எடுக்க முடியாது. இப்படி ஒரு சுச்சுவேஷனை ஈரான் உருவாக்கி வச்சுருக்காங்க. இப்போது நீங்கள் அந்த ஒரு பொருள் வருது அப்படின்னா அந்த பொருள் வந்து டைரெக்டாக அந்த இடத்துல வந்து மறைஞ்சிரும், அதுக்கப்புறம் வந்து உங்களால் அதை சின்ன ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க முடியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனை அவங்க உருவாக்கியிருக்காங்க. அப்போ ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் ஃபோனு மற்ற விஷயங்கள்லாம் கிடைக்காதே அப்படின்னு சொல்லி கேட்டால், ஆமாம், அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஈரானில் இனிமேல் இருக்க போகிறதில்ல. ஈரானில் இருந்து தகவல்கள் கிடைப்பது இனிமேல் அரிதிலும் அரிதாகவே கருதப்படும். ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை வந்து இப்படி ஒரு முடிவை எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கக்கூடிய இந்த சுச்சுவேஷனில் ஈரானுடைய இந்த அறிவிப்பு கொஞ்சம் விசித்திரமாக தான் இருக்குது. எப்படி அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அஃபீஷியலாக வந்து சில நபர்களுக்கு மட்டும் அதிலிருந்து விலக்களிக்கப்பட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பை உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்ப்போம் ஐஆர்ஜிசியினுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலிமா தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் அப்படிங்கிறது ஈரான் போரில் செயற்கைக்கோள் படக்காட்சி முடக்கம் அப்படிங்கிறது மட்டும்தான். அது 90வது அலை கிடையாது, 96வது அலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து 6 ஸ்டெப்பு மேலே போயிட்டாங்க. ஸோ வேவ் ட்ரூ ப்ராமிஸ் 4ல் 96 வேவ் ரைட்டா. இப்போது வந்து இஸ்தான்புல்லில் மிகப்பெரிய அளவிலான ஒரு பேரணி கூட்டம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற தகவல், இது தொடர்பான காட்சிகள் வெளியாகுது. நம்ம எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் வந்து இந்த ஃபோனை வச்சு லைட் அடித்து எதிர்ப்புகளை தெரிவித்தோமோ அது மாதிரியான ஒரு காட்சிகள் ஈரானில் வந்து அந்த மக்கள் அமெரிக்காவுக்கு எதிராக தனது எதிர்ப்பை காட்டக்கூடிய நிகழ்வுகள் அரங்கேறுது. ஈரானிய கொடிகளோடு அவங்க காட்சியளிக்கிறாங்க. சரி, இந்த F-15 விமானியை வந்து எப்படி மீட்டிங்க அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்போது அவர் சொல்லியிருக்கக்கூடிய பதில் அப்படிங்கிறது அவரே அறிக்கையாக சொல்லியிருக்காரு, ட்ரூத் சோஷியலில் போட்டிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா F-15 விமானி வந்து ஒரு மலைக்குன்றுக்கு உள்ள ஒரு குகைக்குள்ளே அவராக வந்து மறைஞ்சிருந்தார். எதிரி நாட்டு படைகள் வந்து தன்னை ட்ரேஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு பிறகு நம்முடைய படைகள் அந்த குகைக்குள்ளே போய் அவரை மீட்டு கொண்டு வந்தோம். ஸோ அமெரிக்கா வெற்றி பெற்று விட்டது, நாங்கள் குமரேசன் பாத்திரை கடையில் நாங்கள் தான் வாங்கிறோம், நாச்சியப்பன் பாத்திரை கடையில் வாங்கிய பாத்திரமும் எங்களுடையதே அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து பெருமை பொங்க பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலி இதுவே ஒரு பெரிய தோல்வி அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து சொல்லப்படுது. கிரவுண்ட் ட்ரூப்ஸை உள்ளே இறக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அமெரிக்கா செஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள். ஈராக்கில் இருந்து தரைப்படைகள் உள்ளே போயிடுச்சு, இருந்தாலும் அந்த கிரவுண்ட் ட்ரூப்ஸ் அந்த எல்லையை தாண்டி போகிறதுக்கான அச்சம் அப்படிங்கிறது ட்ரம்பினுடைய பேச்சில் இருக்குது. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை என்னென்ன செய்ய போகிறாங்க, என்ன செய்ய காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எல்லாமே ரெடியாக இருக்குது, பட் இந்த க்ரீன் சிக்னல் அப்படிங்கிறது ட்ரம்ப்புக்கிட்ட இருந்து மட்டும்தான் வரணும். கிறிஸ்து பிறப்பதற்கு 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடியே மொகஞ்சதாரோ அப்படிங்கிற நகரம் இருந்ததாக, அதாவது பாகிஸ்தானில் இருக்குல்ல, முன்னாடி வந்து அந்த இடத்துல தான் வந்து இந்த சிந்து நாகரிகம், இந்து நாகரிகம்லாம் வளர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல மோகம் சிதறா நகரம் அப்படிம்பாங்க. மொகஞ்சதாரா கிடையாது, மோகம் சிதறாத நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதை தமிழில். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நகரம் வந்து 3300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடம் வந்து அதற்கும் முன்னாடியே இருந்திருக்கலாம், நம்மளுடைய காலக்கணிப்பீட்டுக்கும் முன்னாடியே வந்து அது உருவாகி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ தமிழர்கள் உலகம் முழுவதும் எந்தெந்த இடத்துலலாம் இருந்திருக்காங்க, எந்தெந்த இடத்துலலாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. இது எதற்காக சொல்ல வரேன் அப்படின்னா, சில வரலாற்று உண்மைகளையும் நம்ம அவ்வப்போது பொருத்தி பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்குது. அதுக்கு காலம் செல்ல செல்ல எல்லாமே பழமையாகிட்டே இருக்கும். பழமைக்கும் பழசுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அந்த வகையில் நம்முடைய வரலாறுகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்த கட்டமாக நம்ம எதை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும். இப்போ ஈரான் மக்களுக்கு வந்து அவங்களுடைய வரலாறு ஊட்டப்பட்டதுனால தான் அடுத்த தலைமுறை வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க அழகாக கட்டமைக்கிறாங்க.
அதே மாதிரி ஈரானுடைய தலைவர்கள் சுலைமானி மாதிரியான நபர்கள் அவங்களுடைய ஜென்ரேஷன் இன்றைக்கி அமெரிக்காவில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இப்போ அமெரிக்கா படம் முடிச்சு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ வரலாறு மிகவும் முக்கியம் அமைச்சரே. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. நமக்குன்னு ஒரு வீடு, அது எல்லாரோட வாழ்நாள் கனவு. ஒரு முறை தான் முடிவெடுக்க போறீங்க, அதை சரியாயிடுங்க. கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் உங்களோட கனவு இல்லத்தை சூப்பர்வா டிசைன் பண்ணி அழகா கட்டித்தராங்க. இன்டீரியர் டிசைன்லையும் இவங்க தான் டாப். நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். தொடர்புக்கு 7299079991. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் எல்லாருமே ஓட்டு போட போறோம். ஆனா அந்த ஓட்டு யாருக்கு? பிரதான கட்சிகளை தவிர்த்து சுயேட்சையா சில பேர் களமிறங்குவாங்க. அவங்கள மக்களுக்கு அறிமுகப்படுத்த தயாரா இருக்கு பிரசாத் சிக்னேச்சர். நீங்க உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு சுயேட்சை வேட்பாளராக களமிறங்குனீங்கன்னா உங்களை உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிமுகப்படுத்த நாங்களும் தயாரா இருக்கோம். இந்த தேர்தலில் பிரசாத் சிக்னேச்சர் சார்பாக நான் போட்டியிடலை, ஆனால் நீங்கள் போட்டியாளராக களமிறங்குறீங்கன்னா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். தொடர்புக்கு 9944790333